இது மகிமை நேரம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் மகிமை டிவி நேயர்களை அன்புடன் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த பரலோக கிரீடங்கள் அப்படின்ற தொடரின் 5ஆம் நாளுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நம்ம பல்வேறு கிரீடங்களை குறித்து நம்ம தியானித்தோம். இந்த நாள்ல ஒரு முக்கியமான கிரீடத்தை குறித்து தியானிக்க போகிறோம். அதுதான் மகிமையின் கிரீடம். இது மேய்ப்பருக்குரிய பாராட்டாய் காணப்படுகிறது. யாருக்கு அப்படின்னா, அநேக கௌரவ பட்டங்களை வைத்து கொண்டிருக்கிறவர்களுக்கு அல்ல, தன்னுடைய மந்தையை, தன்னுடைய சபையை, தனக்கு கொடுக்கப்பட்ட விசுவாசிகளை பொறுப்போடும் அன்போடும் கண்ணீரோடும் ஆண்டவருக்கு நேராக வழி நடத்துகிற மேய்ப்பர்களுக்கு ஆண்டவர் கொடுக்கிற கௌரவம் தான் இந்த மகிமையின் கிரீடம். இந்த மகிமையின் கிரீடம் ஆண்டவர் யார் கொடுப்பா அப்படின்னா, பிரதான மேய்ப்பர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது இந்த மகிமையின் கிரீடம் கொடுக்கப்படும். ஆதாரமான வேத வசனம் 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். பிரதான மேய்ப்பர் வெளிப்படும் போது மகிமையுள்ள வாடாத கிரீடத்தை பெறுவீர்கள். அப்போஸ்தலனாகிய பேதுரு இந்த மூப்பர்களுக்கு எழுதும் போது என்ன சொல்றாரு அப்படின்னா, பிரதான மேய்ப்பர், தலைமை மேய்ப்பர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது இந்த உலகத்துல ஆண்டவருக்காக வழி நடத்தின மேய்ப்பர்களுக்கு ஆண்டவர் ஒரு மகிமையான கிரீடத்தை, மேய்ப்பருக்குரிய பாராட்ட கொடுக்க போகிறார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறாரு. இந்த மந்தைய அதிகாரத்தினால அல்ல, அன்பினால, ஆண்டவருடைய கிருபையினால, ஆண்டவருடைய வழி நடத்துதனால நடத்தின இந்த மேய்ப்பர்களுக்குரிய பாராட்டு தான். இதுக்குரிய தகுதி என்ன அப்படின்னு சொன்னா, மனப்பூர்வமாய் ஊழியம் செய்யணும். ஏதோ கடமைக்காக இந்த ஊழியத்தை செய்யறோம் அப்படின்றதல்ல, அன்பினால, ஆண்டவருடைய அன்பினால இடை கட்டப்பட்டவர்களாய், கடமைக்காக அல்ல, மனப்பூர்வமாக ஊழியம் செய்கிறவர்களுக்கு இந்த கிரீடம் வைக்கப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி சுய லாபம் அற்ற சேவை செய்கிறவர்களுக்கு, இந்த உலகத்துல ஊழியம் செய்கிறோம் அப்படின்னா நம்முடைய புகழுக்காகவோ இல்ல பணத்துக்காகவோ பொருளுக்காகவோ இல்ல மற்ற காரியங்களுக்காகவோ உலக ஆதாயத்துக்காகவோ அல்லாமல் சுய லாபம் சேவை செய்கிறவர்களுக்காக, ஆத்தும ஆதாயம் செய்யணும் அப்படின்ற உன்னத குறிக்கோளோடு செய்கிறவர்களுக்காக ஆண்டவர் வைத்திருக்கிற கிரீடம் தான் இந்த மகிமையின் கிரீடம். இன்னொன்னு என்ன அப்படின்னா, மிக முக்கியமான ஒரு தகுதி என்ன அப்படின்னா, முன்மாதிரியான வாழ்க்கை வாழணும். முன்மாதிரியான வாழ்க்கை வாழ்ந்து மற்றவர்களையும் அந்த வாழ்க்கையில வழி நடத்துகிறவர்களா இருக்கணும். அப்படிப்பட்டவர்களுக்காக இந்த மகிமையின் கிரீடம் ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த உலகத்துல நம்ம ஏதாவது ஒரு காரியம் செய்கிறோம் அப்படின்னா அதுக்குரிய அங்கீகாரம் கிடைக்கிறது. அந்த அங்கீகாரம் இந்த உலக வாழ்க்கையோடு முடிந்து போகிறது. ஆனா ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற அங்கீகாரம் யுக யுகமானது, நித்தியமானது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். இந்த அப்போஸ்தலனாகிய பேதுரு இந்த மகிமையின் கிரீடத்துக்கு ஒரு மிகச்சிறந்த உதாரணமாய் காணப்படுகிறாரு. அவருடைய வாழ்க்கையில் உள்ள என்ன அந்த நிலைகளை பார்க்கலாம். எப்படிப்பட்ட நிலைகளை இருந்தாரு, ஏன் இவர் இந்த மகிமையின் கிரீடத்துக்கு பங்குள்ளவரா இருக்கிறார் அப்படின்னு நம்ம தியானிக்கலாம். இவர் அவர் ஆண்டவர் அழைக்கும் போது அவர் அர்ப்பணிக்கிறார். அவர் மீன் பிடிக்கிறவராய் காணப்பட்டாரு. ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை மனுஷரை பிடிக்கிறவராக்குவேன் அப்படின்னு சொல்லாரு. அந்த நிமிஷமே அவர் தன்னுடைய படகுகளை, அந்த வலைகள் எல்லாம் விட்டுட்டு ஆண்டவரை நோக்கி, ஆண்டவருக்கு பின் சென்றார். அர்ப்பணிப்புள்ள ஒரு ஊழியக்காரனாய் காணப்பட்டான். ஆண்டவருக்காக நம்ம ஊழியம் செய்கிறோம், நம்முடைய குடும்பத்தை இல்ல நம்ம சபையை இல்ல ஏதோ ஒரு குரூப்பை நம்ம ஆண்டவருக்காக ஆதாயப்படுத்துறோம் அப்படின்னா அர்ப்பணிப்பு மிக மிக முக்கியம். ஆண்டவருடைய அழைப்பு உங்களுக்கு நேராக வருகிறது, நீங்க அர்ப்பணிப்புள்ளவர்களாக அந்த ஊழியத்தை நிறைவேற்றுகிறீர்களா அப்படின்றத ஆண்டவர் பார்க்கிறவராய் காணப்படுகிறார். அப்படிப்பட்ட மேய்ப்பனுக்கு தான் இந்த மகிமையின் கிரீடம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இவன் இந்த பேதுரு தோல்வியில் இருந்து எழுந்தவனாய் காணப்பட்டான். ஆண்டவருடைய அழைப்பு இருக்கு, அர்ப்பணிப்பு இருக்கு, ஆனா ஒரு தோல்வி கண்டவனாய் காணப்பட்டான். என்ன தோல்வி? ஆண்டவரை மறுதலித்தவனாய் காணப்பட்டான். ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையிலும் சில காரியங்களால நம்ம ஆண்டவரை விட்டு விலகுகிறவர்களாக, ஆண்டவருடைய காரியங்களை செய்யாதவர்களாக நம்ம ஒருவேளை பின்வாங்கினவர்களாய் காணப்பட்டோம் அப்படின்னா அந்த இடத்திலே நம்ம கிடந்து இருப்பதற்கு அல்ல, எழும்புகிறவர்களாக காணப்படணும். இந்த பேதுரு எழும்பி ஆண்டவரிடத்துல என்ன செய்யறான்? மனக்கசந்து அழுது ஆண்டவரிடத்துல போகிறான். ஆண்டவர் அவன்கிட்ட கேட்கிறாரு, என் ஆடுகளை மேய்ப்பாயாக அப்படின்னு சொல்லி 3 தடவை ஆண்டவர் அவரிடத்துல கேட்கிறாரு. அந்த உன்னத பணியை மீண்டுமாய் புதுப்பித்து கொள்ளுகிறவனாய் காணப்படுகிறான். ஒருவேளை உலக வாழ்க்கையில காணப்பட்ட சில பிரச்சனைகளினால, சில காரியங்கள் இதெல்லாம் நான் எதிர்பார்க்காம நடந்துச்சு, அதனால நான் இந்த ஊழியத்தை
செய்யாம நான் விட்டுறேன் அப்படின்னு ஒருவேளை நீங்க உங்க மனதுல யோசித்து கொண்டிருந்தீங்கன்னா, உங்களை பார்த்த ஆண்டவர் சொல்றாரு, ஒருவேளை அந்த தோல்வியிலிருந்து எழுந்திருக்க வேண்டிய நேரமாய் காணப்படுகிறது. என் ஆடுகளை மேய்ப்பாயாக அப்படின்னு சொல்லி ஆண்டவர் உங்களை பார்த்து கட்டளை கொடுக்கிறாரு. இந்த உலகத்துல ஆண்டவர் உங்களுக்கு வைத்திருக்கிற காரியங்களை நீங்க செய்துதான் ஆகணும். ஒருவேளை இந்த ஊழியத்துல என்னால முடியல, நான் தெரியாம இந்த ஊழியத்துல கால் வச்சுட்டேன், நான் பின்வாங்க போறேன் அப்படின்னு ஒருவேளை நீங்க யோசித்து கொண்டிருக்கீங்கன்னா, ஆண்டவர் சொல்றாரு, அழைப்பும் அர்ப்பணிப்பும் இருந்துச்சுல, அந்த தோல்வியில் இருந்து எழுந்திருக்கக்கூடிய பலத்தை ஆண்டவரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னு ஆண்டவர் எதிர்பார்க்கிறாரு. இந்த மேய்ப்பன் தன்னுடைய பலவீனங்களை ஆண்டவரிடத்துல சொல்லும் போது ஆண்டவர் பலத்தை கொடுக்கிறவராய் காணப்படுகிறாரு. இன்னொரு விஷயம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இவர் மந்தையை மேய்த்த விதத்தை குறித்து நம்ம 1 பேதுரு 5ஆம் அதிகாரத்துல நம்ம பார்க்கலாம். அவர் மேய்ப்பர்கள், அவருடைய அந்த மேய்ப்பர் அந்த மந்தைக்கு கொடுக்கிற அந்த ஆலோசனைகள் எல்லாம் அவருடைய அனுபவத்திலிருந்து கொடுக்கிறதாய் காணப்படுகிறது. அவர் அதிகாரத்தோடோ அவரை மிரட்டியோ அடிபணிய வைத்தோ அந்த மந்தைகளை அவர் மேய்க்கவில்லை. அன்புள்ளவராய் அவர் மேய்க்கிறவராய் காணப்படுகிறார். ஆண்டவர் கொடுத்த ஊழியத்தை உக்கிரானத்துவத்தோடு அவர் செய்கிறவராய் காணப்பட்டதுனால இந்த மகிமையின் கிரீடத்துக்கு பங்குள்ளவராய் அவர் காணப்பட்டார். இன்னொரு காரியத்தை நம்ம பார்த்தோம்னா, இறுதி வரை உண்மை உள்ளவராய் காணப்பட்டார். வரலாற்று நம்ம பார்க்கும்போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ குறித்து ஊழியம் செய்ததுனால அவரை என்ன செய்யறாங்க, சிலுவையில் அறையணும்னு சொல்றாங்க. நான் ஆண்டவரை போல சிலுவையில் அறைய முடியாது, அதுக்கு நான் தகுதி அல்ல, அதனால என்ன தலைகீழாக சிலுவையில் அறையணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கொண்டாராம். அப்படி இறுதி வரை உண்மை உள்ளவராய் காணப்பட்டார். ஒருவேளை அர்ப்பணிப்புள்ளவர்களாக நீங்க காணப்படுகிறீங்களா? ஆண்டவர் உங்களை அழைத்த அழைப்புக்கு நீங்க பங்குள்ளவர்களா இருக்கிறீங்களா? ஒருவேளை தோல்வியா இருக்கிறீங்க அப்படின்னா அந்த தோல்வியிலிருந்து எழுந்திருக்கத்தக்க வேலையா இது காணப்படுகிறது. ஆண்டவருக்காக உண்மையும் உத்தமமாய் அன்பினால் உங்களுடைய ஊழியத்தை நீங்க செய்யணும் அப்படின்னு ஆண்டவர் விரும்புகிறாரு. இந்த பேதுரு ஆண்டவரிடத்துல பலவீனங்களை கொடுத்ததுனால அந்த பரலோகத்தின் திறவுகோல்களை ஆண்டவர் அவருக்கு கொடுத்தார், மகிமையின் கிரீடத்தையும் கொடுத்தார் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஜான் வெஸ்லி அப்படின்னு சொல்லி ஒரு வல்லமையான ஊழியக்காரர் இருந்தாராம். அவர் குதிரையில பிரயாணம் பண்ணி லட்சக்கணக்கான மக்களை ஆண்டவருக்கு நேராக வழி நடத்தினவராக காணப்பட்டாராம். அவர் என்ன சொன்னாராம், உலகமே என் சபை அப்படின்னு சொல்லி அவர் இருந்தாராம். அவர் மரிக்கும் போது அவருக்கு எந்த சொத்தம் இல்லை, ஆனா பல்லாயிரக்கணக்கான ஆத்துமக்களை அவர் ஆதாயம் செய்கிறவரா இருந்தாராம். அதிகாலை 4 மணிக்கு எழும்பி அவர் தன்னுடைய சுவிசேஷத்தை ஆரம்பிப்பாராம். இப்படி லட்சக்கணக்கான மக்கள் அவர் மூலமாய் ஆண்டவருடைய அன்பை ருசித்தாங்களாம். இவருக்கு கண்டிப்பாக இந்த மகிமையின் கிரீடம் அவருக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, நம்ம இன்னைக்கு நிதானித்து பார்க்க நம்ம அழைக்கப்படுகிறோம். ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற ஊழியத்துல ஒருவேளை இது ஒரு சின்ன ஊழியம் தான், இந்த சண்டே கிளாஸ் சின்ன பிள்ளைங்கள தான் எனக்கு கொடுத்துருக்காங்க, இந்த சண்டே கிளாஸ் ஊழியத்துல இந்த சின்ன பிள்ளைங்களுக்கு நான் என்ன சொல்ல போறேன் அப்படின்னு ஒருவேளை நீங்க நினைக்கலாம். இந்த யூத் மீட்டிங் நான் நடக்கிறேன், இந்த பிள்ளைங்க நான் சொல்றதே கேட்க மாட்டேங்கிறாங்க, நான் என்ன சொல்றது அப்படின்னு ஒருவேளை நீங்க யோசிக்கலாம். நான் ஜெபத்தோடும் அர்ப்பணிப்போடும் உண்மையோடும் அன்போடும் முடிவு பரியந்த உண்மையாய் அவருடைய ஊழியத்தை நீங்க செய்யும் போது மகிமையின் கிரீடத்தை ஆண்டவர் உங்களுக்கு தர வல்லமையுள்ளவரா இருக்கிறாரு. அவருடைய வாழ்க்கை மாறும் அப்படின்றது எந்த விதமான சந்தேகம் இல்லை. இந்த காரியங்களை ஆண்டவர் நமக்கு தரணும். நமக்கு கொடுத்திருக்கிற ஊழியத்தை, நம்முடைய குடும்பத்தை ஆண்டவருக்கு நேராக வழி நடத்தணும். அப்படிப்பட்ட மேய்ப்பருக்குரிய அதிகாரத்துவம் நமக்கு வேணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஆண்டவருடைய சமூகத்துல நம்ம கேட்கலாம். எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் கர்த்தாவே, இந்த நாளில் ஆண்டவரே எங்களுக்கு நீர் கற்றுக் கொடுத்த ஆண்டவர் இந்த மகிமையின் கிரீடத்துக்காக நமக்கு நன்றி செலுத்துறோம். மேய்ப்பருக்குரிய பாராட்டாய் நீர் இந்த மகிமையின் கிரீடத்தை கொடுக்குறீங்க ஆண்டவரே. யாரெல்லாம் நாங்கள் ஆண்டவரே உடைய சமூகத்துக்கு நேராக வழி நடத்துகிறோமோ அப்படி வழி நடத்தும் போது எங்களுக்கு அந்த மகிமையின் கிரீடத்தை தருவீங்க அப்படின்னு சொல்லி நாங்கள் பார்த்தோம் தகப்பனே. அந்த மகிமையின் கிரீடத்துக்கு பங்குள்ளவர்களாக நாங்கள் வாழ எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஒருவேளை எங்களுடைய ஊழியங்கள் ஆண்டவரே இசப்பா யாருக்குமே தெரியாது, நான் செய்யற ஊழியம் யாருக்குமே அங்கீகாரப்படுத்தல அப்படின்னு சொல்லி ஒருவேளை சோர்ந்து இருக்கிற ஒவ்வொரு ஊழியக்காரருக்காக ஆண்டவரே இந்த ஊழியத்தின் மூலமாக எந்த ஒரு பிரயோஜனமும் எனக்கு இல்லை அப்படின்னு சொல்லி அங்கலாய்த்து கவலையோடு இருக்கிற ஊழியர்களுக்காக ஜெபிக்கிறோம். ஒருவேளை நான் சின்ன ஊழியம் தான் செய்யறேன், இந்த சின்ன பிள்ளைங்க மூலதான் மத்தியில தான் ஊழியம் செய்யறேன் அப்படின்னு சொல்லி சோர்வோடு இருக்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறோம். யாருக்காக ஆண்டவரே ஊழியம் செய்தாலும் அந்த மந்தையை அன்போடும் ஆண்டவரே அர்ப்பணிப்போடும் வழி நடத்தும் போது உண்மையோடும் உத்தமத்தோடும் அந்த ஊழியத்தை செய்யும் போது மகிமையின் கிரீடத்தை நீங்க கொடுத்திருக்கீங்க. ஒருவேளை எனக்கு எந்த ஊழியமும் இல்லை, ஆனா என்னுடைய பிள்ளைகளை நான் ஆண்டவருக்காக நான் வழி நடத்துகிறேன், அந்த மந்தையை நான் மேய்க்கிறேன் அப்படின்னு சொல்லுகிறவர்களுக்காக கூட நாங்க ஜெபிக்கிறோம். அவர்களையும் ஆண்டவரே நீங்க மகிமையின் கிரீடத்துக்கு பங்குள்ளவர்களாய் மாற்றுங்க. உண்மையாய் உத்தமமாய் இறுதி வரை நிலைத்திருத்து ஆண்டவருடைய கிரீடத்தை பெற்றுக்கொள்ள எங்களுக்கு கிருபை தாங்க. எங்களை தாழ்த்துகிறோம், வெறுமையாக்கிறோம். நீர் பெருக நாங்கள் சிறுக. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமீன்.
இன்னொரு முக்கியமான கிரீடத்தை குறித்து நாளைக்கு தியானிக்கலாம். கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. மகிமை மகிமை